அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து திடீர்னு விலகி இருக்கிறாரு. அவருடைய இந்த திடீர் விலகலுக்கு என்ன காரணம்? தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடிவி சொல்லியிருக்காரு. அது என்ன கூட்டணியில் சேர்ந்துட்டு டிடிவி வந்து தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறதுக்கு என்ன காரணம்? தன்னுடைய முடிவை எதையுமே அறிவிக்காமல் கடைசி வரைக்கும் மௌனம் காக்கிறாரு ஓபிஎஸ். இதுக்கு என்ன காரணம்? எப்படியாவது காங்கிரஸுக்கு வலை வீசிடுவோன்னு சொல்லி 70 சீட்டு 6 அமைச்சர் தர்றோம், ஒரு துணை முதலமைச்சர், இப்படி பல வாக்குறுதிகளை அள்ளி விடுது தமிழக வெற்றி கழகம். அதையெல்லாம் பார்த்து காங்கிரஸ் மயங்கின மாதிரி தெரியலையே, அதுக்கு என்ன காரணம்? இப்படிலாம் இருக்கிறப்ப வந்து சில இஸ்லாமிய கட்சிகளை வந்து சும்மா முறுக்கி விட்டு தேவையில்லாத வதந்திகளை பரப்பி விட்டு திமுகவுக்கும் சில முஸ்லீம் கட்சிகள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னு ஒரு பொய்யான வதந்திகளை வந்து பாஜகவுக்கு ஆதரவான சில செய்தி ஊடகங்கள் வெளியிடுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இப்படி பலதரப்பட்ட அரசியல் அப்டேட் வர்றப்ப கடைசி நிமிஷம் வரைக்குமே தன் கூட்டணி எதுக்கு போக போகிறோங்கிறத தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இப்படி பல செய்திகளை நம்ம வந்து இன்றைக்கி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் வரப்போகுது. கடுமையான போட்டிகள் நிலவ போகுது. இதில் வந்து 4 முனை போட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த 4 முனை போட்டியில் இன்னும் சில புதிய கட்சிகள் உருவாகிற மாதிரி சூழ்நிலை வருதோ அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. காரணம் வந்து சசிகலா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எப்படியாவது அதிமுகக்குள்ளே நுழைஞ்சிடும்னு பார்த்தாங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு புது கட்சியை துவங்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வந்து இன்றைக்கி இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் உள்ள அவருடைய போயஸ் கார்டனில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் நிலைப்பாடுகளை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே பிடி கொடுக்காம இருக்கிறாரு. எந்த பக்கம் அவர் போகிறாரு, என்டிஏ கூட்டணிக்கு போகிறாரா அல்லது அதிமுகவை எப்படியாச்சும் நமக்கு இடம் கழிச்சிருங்கிற முயற்சியில் அவர் வெற்றி பெறுவாரா, இல்லை தவேகாவுக்கு போவாரா, இப்படி பல ஆயிரக்கணக்கான கொஸ்டின் இருந்தாலும் அதுக்கும் முடிவே இல்லாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து அந்த தேர்தலுக்கான பொறுப்புலேருந்து நான் விலகிறேன்னு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 6 தொகுதிகளை கொடுத்து இதை நீங்கள் கவனித்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கன்னு சொல்லி தமிழக பாரதிய ஜனதா வந்து உத்தரவிட்டதாகவும், என்ன அந்த அளவுக்கு ரொம்ப சுருக்கி இடம் போட்டிங்களே, நான் என்ன அவ்வளோ சின்ன ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லித்தான் அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்பட்டிருக்காரு. ஐயா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னாலெல்லாம் பார்க்க முடியாது, எங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, அவருக்கு வந்து டெய்லி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து எனக்கு இந்த தேர்தல் பொறுப்பெலாம் வேணாப்பா, நம்மளை ஆள விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் இந்த வர்ற 8ஆம் தேதி வந்து நெல்லையில் நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை அண்ணாமலை அவர்கள் ரகசியமாக ஏற்பாடு செய்திருக்கிறதாகவும், அதில் தன்னுடைய ஆதரவாளர்களை வரவழைச்சு எதிர்கால திட்டம் என்ன செய்யலாங்கிறத முடிவெடுக்க போகிறாரு, ஆலோசனை பண்ண போகிறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இந்த சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு, அதாவது பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை விலக்கிட்டு என்றைக்கு பாஜக வந்து நயினார் நாகேந்திரனை வந்து மாநில தலைவராக போட்டாங்களோ அன்னையிலிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு மறைமுகமான நெருக்கடியை வந்து அண்ணாமலை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அவர் கொடுக்கறதுக்கு 2 காரணம். நம்மளை விளக்க சொன்னது யார்? அதிமுக. இந்த அதிமுக பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மள்கிட்டருந்து தலைவர் பதவியை பிடுங்கி இந்த நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிட்டாருன்னா அதிமுக சொன்னதும் ஜெயித்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பட்டி தொட்டுலாம் பாஜகவை போய் கொண்டு போய் சேர்த்ததுக்கு என்ன தான் பலனு? அதனால் எக்காரணம் கொண்டும் நம்ம தலையீடு இல்லாமல் இந்த பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னு இருக்கக்கூடாது. நிச்சயமாக அதை வந்து தோல்வியடைய செய்யணுங்கிறதுல அவர் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு. அது அவருக்கு பாஜக மேலே இருக்கிற கோபம் இல்லை, அண்ணாமலைக்கு வந்து நயினார் நாகேந்திரனுக்கு மேலே இருக்கிற கோபம். நயினார் நாகேந்திரன் வந்து வெற்றி பெற்றாருங்கிற பேர் எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு தனிப்பட்ட திட்டம். இன்னொன்று வந்து நம்மளை விலக்கிட்டதுனால நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு காலரை தூக்கி விட்டு பேசிடக்கூடாது, அவரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் தான் வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு இறங்கலண்டா, அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து பாஜகவுக்கு உண்டாக்கும். காரணம் வந்து அவருக்கு வந்து ஆதரவாளர்களும்
இளைஞர்களும் அண்ணாமலை பக்கம் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவையும் அவர் ரொம்ப கரண்டாக வச்சுருந்தார். அண்ணாமலை தலைவராக இருக்கிறப்ப வரைக்கும் அவருடைய பேச்சு, அவருடைய பேட்டி வராத நாளே இல்லைங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவும் வலைதளமும் இருந்துச்சு. அப்படி அவர் எப்போவுமே லைம்லைட்டில் இருந்தவரை போயிட்டு ஓரங்கட்டிட்டு 6 தொகுதிக்கு பொறுப்பாளர்னா அவர் கோபம் வருமா வராதா? அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேணாம், எங்களை ஆளை விடுங்கப்பா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் பொய் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இவரை கூப்பிட்டு இவருக்கு சரியான மரியாதை கொடுத்து பொறுப்பு கொடுத்து களத்தில் நிறுத்தலைண்டா மிக கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் தனி ஒரு புது கட்சியை ஓப்பன் பண்ணுவா தயாராக இருக்கிறாரு. தன்னுடைய பெயரில் நற்பணி மன்றங்கிற மாதிரிலாம் ஆரம்பித்து அது நாளடைவில் கட்சியாக மாற்றுறதுக்கான எல்லா திட்டங்களையும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் வேலை பார்ப்போம்னு சொல்லி பலரும் பல பக்கம் முயற்சி பண்ணுறப்ப தமிழக வெற்றி கழகத்தில் அது ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கு, நம்ம பக்கம் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் சில புதிய அறிவிப்புகளை ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி காங்கிரஸுக்கு விட்டுருக்காங்களாம். அது என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 70 சீட்டு தர்றோம், நீங்கள் ஏன் போயிட்டு திமுக கூட்டணியில் 20 சீட்டுக்கும் 25 சீட்டுக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட வந்தால் 70 சீட்டு தருவோம், நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா உங்களுக்கு 6 முக்கிய பிரதான அமைச்சர்களை உருவாக்கி கொடுப்போம், அதுவும் இல்லாமல் ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2029 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு காங்கிரஸுக்கு 28 தொகுதியில் ஒதுக்கி கொடுப்போம், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது பார்த்தீங்களா, அதில் 8 மேயர் பதவியை கொடுக்குறோம், இப்படி ஏகப்பட்டதை அள்ளி விட்டுருக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆஹா நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிடலாம்னு ஆசைப்பட்டாலும் முக்கியமாக விவரமாக இருக்கிற காங்கிரஸ் தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க, ஏப்பா ஒன்றும் இல்லாமல் வாயில் அள்ளி விடுறதெல்லாம் நம்பிட்டு நம்ம போய் நின்றோம்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் டெபாசிட் காலி ஆயிரும், இதுக்கெல்லாம் மயங்க வேணாண்டு அங்கே உறுதியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி இல்லைங்கிறதையும் அறிவிக்கலை, திமுகவுடைய உறுதியான கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் கடுப்பாயிட்டார்னு செய்தி வருது. அப்போ காங்கிரஸ் தரப்பில் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமேல் இப்படிலாம் வராதிங்க, எந்த பேச்சுக்கு வந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசுங்கிற அளவுக்கு அவர் செய்தியை காங்கிரஸ் தரப்புக்கு அனுப்பிச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. இவர் என்ன ஆர்டர் போட்டாலும் அந்த ஆர்டருக்கெல்லாம் ராகுல் காந்தி மயங்கிற மாதிரி இல்லை, ராகுல் காந்தி தெளிவாக உறுதியாக இருக்கிறாரு, திமுகவுடன் தான் கூட்டணி, அந்த கூட்டணி தான் வெல்லும் கூட்டணிங்கிறதுல காங்கிரஸோடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அதேவுடைய அவங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் உறுதியாக இருக்கிறாரு. அதே போல் தான் தமிழ்நாட்டுடைய தலைவரும் என்ன பண்ணுறாரு, திமுக கூட்டணி தான் வேணுங்கிறதுனால 99% திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு. இப்படி இருக்க சூழ்நிலை இதுக்கெல்லாம் வழி இல்லாமல் வேறு என்ன செய்யலான்னு எதிர்பார்த்த பாஜக தரப்பு சில ஊடகங்கள் என்ன ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்கன்னா, சில முஸ்லீம் கட்சிகள் அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்க எப்படி கிளப்பி விட்டுருக்காங்கன்னா, 1% 2% சீட்டு இருக்கிற 0.5% 0.5% சீட்டு இருக்கிற தேமுதிகவெலாம் 8 சீட்டு 10 சீட்டு இரட்டை இலக்க சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வாக்கு 8 to 10% இருக்குது. அந்த 8-10% வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துறது. ஸ்டார்டிங்கில் அதுதான் அவங்களுக்கு திமுகவுக்கு பலமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வாக்கு பலம் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்த திமுக கூட்டணி 3 சீட்டு 4 சீட்டு 2 சீட்டுங்கிற மாதிரி மதிப்பு குறைச்சி போடுறாங்க. அதனால் திமுகவில் உள்ள அந்த முஸ்லீம் லீக் போன்ற இஸ்லாமிய கட்சியெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்கங்கிற ஒரு செய்தியை இவர்களாக கிளப்பி விட்டுருக்குறாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற இஸ்லாமிய கட்சிகள் நீ என்ன எங்களை சொரிஞ்சு விட்டாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் தயாரில்லை, நீ சொல்கிற மாதிரி எங்களுக்கு 8% 10% வாக்குகள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த வாக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் திமுகவுடைய தலைமையிலான கூட்டணிக்கு தான் போடுவோம். காரணம் திமுக வரலன்னா இங்கே பாஜக கால் ஊண்டிடும், பாஜக கால் ஊண்டி நல்லா ஆட்சி செய்யுதுன்னா அதையும் நம்ம வரவேற்க தயார். ஆனால் அது மத ரீதியான ஆட்சியை பண்ணும், பிரச்சனைகளை உருவாக்கும், இந்து முஸ்லீம்னு சொல்லி மத பிரச்சனையை கிளப்பி இங்கே கலவரங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகள்லாம் எதுவுமே கிடைக்காம இந்த ஒன்றிய அரசு நசிக்கிறோம்
அப்படிப்பட்ட அந்த ஒரு பாசிச ஆட்சியை தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் உறுதியாக வந்து திமுக கூட்டணிக்கு தான் நாங்கள் இருப்போம், அதுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம், அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி கடந்த 28ஆம் தேதி ஜனவரி 28 கும்பகோணத்தில் நடந்த அனைத்து மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டில் அதனுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மீது வந்து தெளிவாக சொல்லிட்டார். அவர் இன்னும் ஒருபடி மேலே என்ன சொன்னார், இப்போ இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 8000 மஹல்லா ஜமாத்துகள், 8000 பள்ளிவாசலை சேர்ந்த மஹல்லா ஜமாத்தால் நிர்வாகிகள், பொதுமக்கள், ஜமாத்தார்கள்லாம் வந்திருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க. 1,00,000 இளைஞர்களை நான் களமிறக்கி விட்டு இந்த வரக்கூடிய தேர்தலில் ஏன் திமுகவில் உள்ள தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறணுங்கிற அந்த காரணத்தை நாங்கள் எடுத்து சொல்லி உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற வைப்போம்னு சொல்லி அவர் உறுதி எடுத்த பிறகு இதிலும் இந்த பாஜகவுக்கு ஆதரவான இந்த பேப்பர்களுக்கு ஆகா என்னடா ஒன்றுமே செய்ய முடியலன்னு வைத்தறிச்சல் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆக எப்படியா இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல் மிக 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 கடுமையான போட்டிகளை சந்திக்கக்கூடிய தேர்தலாக இருக்கிறப்ப நம்ம 4 முனை போட்டி தான் நினச்சோம், போகிற போக்கை பார்த்தா இது 6 முனை போட்டியாக வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புது கேள்வி, அது என்னங்க 6 முனைன்னு சொல்லலாம்? ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல் வந்து மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கமலஹாசன் அவருடைய கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், இப்படி அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கே இணைந்து இருக்கிற ஒரு கூட்டணி. அநேகமாக இந்த கூட்டணிக்கு வந்து தேமுதிக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறாங்களே ஒழிய அது அதிமுக தலைமை இல்லை, அது டெல்லியில் உள்ள பாஜக தலைமையிலான கூட்டணி தான். அதில் வந்து அதிமுக, பாஜக ப்ளஸ் அந்த டிடிவி, ஜிகே வாசன், அதே போல் ஐஜேகே போன்ற சிறு சிறு கட்சிகள் இருக்கிறாங்க. இது ஒரு இரண்டாவது கூட்டணி. மூன்றாவதாக தான் தாவேக்கா தலைகீழாக நின்று முயற்சி பண்ணுது, எப்படியாவது நம்ம ஏதாச்சும் 2 கட்சியை சேர்த்துருவோன்னு சொல்லி அது பக்கம் போகிறதுக்கு ஆளே இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு அணியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 3வது அணி. 4வது அணி நமக்கெல்லாம் தெரியும், நாம் தமிழர் எப்போவுமே நாங்கள் தனித்து நிற்போம், 1% 8.8% நாங்கள் வாக்கு வந்துட்டோம், இப்போ பாருங்கள் நாங்கள் உள்ளே நுழையிறோமா இல்லையா சட்டமன்றத்துக்குள்ளேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 4வது அணி அது தனி அணி. இப்போ 6 அணின்னு சொன்னி என்னங்க, இப்போ இந்த 5வது அணி ஆகித்தான் இப்போ சசிகலா அவங்க சொல்கிறாங்களாம், என்ன வந்து அதிமுகவில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சு தான் அம்மாவுடைய தொண்டர்களும் புரட்சித் தலைவருடைய தொண்டர்களும் கேட்பாங்க, என் தலைமையில் வந்து ஒரு புது கட்சி தொடங்குற மாதிரின்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஒருவேளை அது 5வது அணியாக இருக்கலாம், யாருமே எதிர்பார்க்காத 6வது அணி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய தனிக்கட்சி அணின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 விதமான போட்டி இருக்கிறப்ப சர்வசாதாரணமாக 200 சீட்டு இல்லைங்க, 230 இடங்களில் கூட திமுக கூட்டணி வெற்றி பெறுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இதையெல்லாம் நம்பி மெத்தனமாக இருந்து விடக்கூடாது. எஸ்ஐஆரில் அந்த ஓட்டில் பதிவில் ஏதாவது வேலை செஞ்சு தோக்கடிக்கிறதுக்கு இந்த என்டிஏ கூட்டணி முயற்சி பண்ணுவாங்க. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு கருத்தை தான் அந்த திமுக கூட்டணிகளும் கவனமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்களாகிய பொதுமக்கள் வந்து யார் வந்தால் இந்த தமிழ்நாட்டில் வந்து சரியான ஆட்சி நடக்கும், முறையான நிர்வாகம் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா சிந்தித்து பார்த்து வாக்களிக்கிறதா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற பொதுவான கருத்தை தான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீ இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அன்றாடம் வரக்கூடிய செய்திகளை அப்படியே அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்து நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.